அத்தியாயம் 80 மானா உண்பவர். லாஞ்சி தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி தாக்குதலை நடத்துகிறார் என்பது எனக்குப் புரிந்தது. அவர் தனது வாளை நகர்த்த முயற்சிக்கும்போது அவரது முகத்தில் வியர்வை வழியத் தொடங்கியது. ஆனால் எனக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு இதுதான். நான் என் உள்ளங்கையில் என் முழு கீயையும் குவித்து பிளேடைத் தொட அனுமதித்தேன். நான் விடப்போவதில்லை. பிரச்சனை என்னவென்றால் இது என் முழு உடலையும் பலவீனப்படுத்தியது. என் உடலின் வேறு எந்த பாகங்களையும் பாதுகாக்கும் எந்த கீயும் என்னிடம் இல்லை. என் முகம் எரிய ஆரம்பித்தது. அது உருகப் போவது போல் இருந்தது. என் தலையில் அறிவிப்புகள் ஒலித்துக் கொண்டே இருந்தன. மேலும் அறிவிப்புகள் ஒலிக்க நெருப்பு பலவீனமடையத் தொடங்கியது. என்ன நடக்குது? லாஞ்சி கத்தியை பின்னோக்கி இழுக்க முயன்றபடி கத்தினான். பின்னர் லாஞ்சி என் உடலை மீண்டும் மீண்டும் உதைக்க ஆரம்பித்தாள். நான் இரும ஆரம்பித்தேன். இரத்தம் வெளியேறியது. ஆனால் நான் முழு நெருப்பையும் உறிஞ்சும் வரை விடப்போவதில்லை. டேய் நாயே, நீ ஏன் சாகக்கூடாது? லாஞ்சி இன்னும் என்னை வாளிலிருந்து இறக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்து என்னை அடித்துக் கொண்டிருந்தான். கடைசியில் அறிவிப்பு சத்தம் நின்றுவிட்டது. நான் லாஞ்சி வாளை விட்டுவிட்டேன். அதனால் அவர் சிறிது பின்னால் விழுந்தார். எனக்கு மிகவும் காயம் ஏற்பட்டது. என் கையுறைகள் நம்ப முடியாத அளவிற்கு பள்ளமாக இருந்தன. கையுறைகளுக்கு இடையில் ஒரு சூடான திரவம் பாய்வதை என்னால் உணர முடிந்தது. பெரும்பாலும் என் எலும்புகள் உள்ளே உடைந்திருக்கலாம். என் முகம் இப்போது தீயில் பாதி எரிந்துவிட்டது. உதைகளால் சில விலா எலும்புகள் உடைந்துவிட்டன. நான் செய்த எல்லாமே இந்த ஒரு தருணத்தை நம்பித்தான். எனக்கு 2 விஷயங்கள் உறுதியாகத் தெரியவில்லை. முதலில், மானா ஈட்டர் ஒரு மிருக படிக ஆயுதத்தில் வேலை செய்யுமா என்பது பற்றியது. ஆயுதத்திலிருந்து அடிப்படை பண்பை எடுத்தால் அது அடிப்படையில் பயனற்றதாகிவிடும். இப்போது இது வேலை செய்ததால் நான் இன்னும் ஒரு விஷயத்தைச் சரிபார்க்க வேண்டியிருந்தது. நான் என் 2 கைமுட்டிகளையும் ஒன்றாகச் சேர்த்து கவனம் செலுத்தத் தொடங்கினேன். கையுறைகள் ஆரஞ்சு சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்கத் தொடங்கின. மேலும் சூடாகிக் கொண்டே வந்தன. இறுதியில் தீப்பிழம்புகள் என் முழு கைகளையும் மூடியது. என் தோள்பட்டையிலிருந்து கையுறைகளின் வெளிப்புறம் வரை, விரல் நுனி வரை கூட, அது முழுவதும் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டிருந்தது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், என்னுடைய கீயை அடிப்படை பண்புடன் நிரப்ப முடிந்ததா என்பதுதான். கோட்பாட்டளவில் மானாவும் கீயும் ஒரே மாதிரியானவை. மக்கள் மானாவை பயன்படுத்தி நெருப்பை உருவாக்குவது போல. இப்போது எனக்கு நெருப்பு கீ மற்றும் மானா உள்ளது. இதை பயன்படுத்தி என் கையுறையில் உள்ள செல்களைச் செயல்படுத்தி எனக்கென ஒரு நெருப்பு ஆயுதத்தை உருவாக்க முடியும். நீ உண்மையிலேயே ஒரு பேய்தான். நாங்கள் உன்னை ஒழிக்க முயற்சித்தது சரிதான். லாஞ்சி தனது வாளை பயன்படுத்தி என் கையுறைகளைச் சுற்றி தீப்பிழம்புகளைச் சேகரிக்க முயன்றார். ஆனால் அவரது முகம் வாடியது. மானா ஈட்டர் என்பது நெருப்பை உறிஞ்சும் ஒரு திறமை. அது அதை அடக்கவோ அல்லது கடன் வாங்கவோ இல்லை. அது திருடி என் சொந்த உடலில் சேர்ப்பது போன்றது. நான் லாஞ்சியை நோக்கி வேகமாக ஓடி அவன் கையிலிருந்து வாளைத் தட்டிவிட்டு லாஞ்சியின் முகத்தைப் பிடித்து காற்றில் தூக்கினேன். வேண்டாம், வேணாம், வேணாம்! லாஞ்சி கத்தினாள். முதலில் லாஞ்சியின் முகம் உருகத் தொடங்கியது. பின்னர் அவரது முழு உடலும் எரிந்தது. என் உடலில் இருந்து சக்தி விரைவாக மறைந்து நான் தரையில் சரிந்தேன். ஏரிக் மெதுவாக என்னை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவனும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான். ரே, உன் கைகளும் முகமும் எரிந்து போயிருக்கிறது. உன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். எரிக் கண்ணீர் மல்க கூறினார். நான் பதில் சொல்ல விரும்பினேன். ஆனால் என் உதடுகள் ஓரளவு ஒன்றாக உருகியிருந்தன. பின்னர் திடீரென்று நிழல்கள் உருவாகத் தொடங்கின. ஒரு மனித உருவத்தை நான் தெளிவற்ற முறையில் பார்க்க முடிந்தது. பின்னர் நிழல்கள் தெளிவாகத் தெரியத் தொடங்கின. சர்க்கே தோன்றினார். ஏரிக், தாக்கியவர்கள் எங்கே? அவர் அவசரமாகக் கேட்டார். அவர்கள் அனைவரும் போய்விட்டார்கள், அவர் பதிலளித்தார். ஆனால் ரேவுக்கு உதவி தேவை. பின்னர் சர்க்கே தன்னைச் சுற்றியுள்ள காட்சியை விரைவாக ஆய்வு செய்தார். எல்லா இடங்களிலும் நெருப்புக் குறிகளும் சாம்பலும் இருந்தன. மரங்கள் ஒரு வட்டத்தில் உருவாகியிருந்தன. ஆனால் தீ காரணமாக சற்று கருப்பு நிறமாக மாறிவிட்டன. தாக்குதல்களில் எஞ்சியிருப்பது அவர்களின் உபகரணங்கள் மட்டுமே. சர்க்கே சென்று தரையில் இருந்த ஒரு பொருளை எடுத்தார். அது லாஞ்சி அணிந்திருந்த சிவப்பு முகமூடியின் ஒரு துண்டு. சரி,
அவங்கதான். நான் துருவனுக்கு தகவல் சொல்லணும். சர்க்கே சம்பவ இடத்தை ஆய்வு செய்வதில் மும்முரமாக இருந்தபோது 4 கருப்பு சட்டை குதிரை வீரர்கள் தோன்றினர். அவர்கள் 3ஆம் ஆண்டு மாணவர்கள். அவர்கள் ஏரிக்கையும் என்னையும் அழைத்துக் கொண்டு எங்கோ அழைத்துச் செல்லத் தொடங்கினர். என் கண்கள் சோர்வாக இருந்தன. என் உடல் முழுவதும் வலித்தது. இப்போது நான் செய்யக்கூடியதெல்லாம் கண்களை மூடுவதுதான். நான் மீண்டும் கண்களைத் திறந்தபோது நான் ஒரு பழக்கமான இடத்தில் இருந்தேன். வெள்ளை படுக்கை விரிப்புகள், தெளிவான கூரையில். நான் மீண்டும் மருத்துவமனையில் இருந்தேன். என் காலில் ஏதோ கனமாக இருப்பதை உணர முடிந்தது. நான் கீழே பார்த்தபோது ஸ்லிவியா என் தொடையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இரவு முழுவதும் அங்கேயே இருந்தாள் என்று எரிக் கூறினார். நான் என் இடது பக்கம் பார்த்தபோது எரிக்கையும் மருத்துவமனை படுக்கையில் இருந்தார். அவர் பல கட்டுகளால் மூடப்பட்டிருந்தார். ஆனால் இப்போது இது எங்களுக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தது. அப்போதுதான் ஸ்லிவியாவின் கண்கள் திறக்க ஆரம்பித்தன. ரே, அவள் சொன்னாள். அவள் கண்களின் ஓரத்தில் சிறிது நீர்த்துளிகள் வழிந்தன. ரே, நீ இறுதியாக விழித்திருக்கிறாய். அவள் வாயின் பக்கவாட்டில் இருந்து சொட்டு நீர் வருவதைக் கவனித்தபோது அவள் முகம் பிரகாசமான சிவப்பு நிறமாக மாறியது. நான் எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கேன்? நான் கேட்டேன். 3 நாட்கள் ஆகின்றன. பிறகு நான் என் முகத்தைத் தொடச் சென்றேன். பல தீக்காயங்கள் எனக்கு நினைவிற்கு வந்தன. என் உதடுகள் ஒன்றாக உருகிவிட்டன. ஆனால் நான் நன்றாகப் பேசிக் கொண்டிருந்தேன். பிறகு என் கைகளைப் பார்த்தபோது அவையும் முற்றிலும் நன்றாக இருப்பதைக் கவனித்தேன். கவலைப்படாதே, நீங்க எல்லாரும் குணமாகிட்டீங்க. ஆனால் எப்படி? நான் கேட்டேன். அதுதான் ரே, எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. உங்க உடல் இப்போதான் குணமாக ஆரம்பிச்சிருக்கு. தீக்காயங்கள், உங்க உள்காயங்கள், எல்லாமே. டாக்டர்கள் அதிர்ச்சியில இருந்தாங்க. உங்க உடல் விசித்திரமாயிருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச அளவீடுகள் நீங்க ஒருத்தர் மாதிரிதான் இருக்கு. ஸ்லிவியா அங்கேயே நின்றாள். இது மாதிரி உன் உடல் ஒரு மிருகம் குணமடைவது போல குணமடைகிறது. உனக்கு ஓய்வெடுக்க போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் உன் இயற்கையாகவே உன் காயங்கள் அனைத்தையும் குணப்படுத்தத் தொடங்கும். பின்னர் ஸ்லிவியா என் கண்களைப் பார்த்தாள். ரே, நீ இங்கே வந்தப்போ உன் உடலைப் பார்த்தேன். நாங்க எல்லாரும் பார்த்தோம். நீ எப்பவும் இப்படித்தான் இருப்பன்னு நாங்க நினைச்சோம். உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? பின்னர் நாங்கள் ஸ்லிவியாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினோம். சிவப்பு முகமூடி அணிந்த 3 ஆண்கள் எங்களை தாக்க வந்தது எப்படி, முகமூடி அணிந்தவர்களில் ஒருவர் லாஞ்சி எப்படி என்பது பற்றி. ஸ்லிவியா இதைக் கண்டு ஆச்சரியப்படவில்லை. தீப்பிடித்ததும் முகமூடி அணிந்த ஒருவரால் தாக்கப்பட்டதாக அவள் எங்களிடம் கூறினாள். அவர்கள் நேராக விசிலுக்காகச் சென்றார்கள். லாஞ்சியைத் தேடிச் சென்றபோது அவன் எங்கும் காணப்படவில்லை. வேறு வழியில்லாமல் நகரத்திற்குத் திரும்பிச் செல்வதைத் தவிர அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் மூவரும் நடந்த சம்பவங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருக்கும்போது மருத்துவமனையின் அறைக்கதவு திறந்தது. எங்கள் அறைத் தோழர்கள் அனைவரும் அறைக்குள் நுழைவதைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அது மட்டுமல்லாமல் கயலும் 2 சிவப்பு தலை இரட்டையர்களும் அறைக்குள் நுழைந்தனர். திராகன் நைட் பயிற்சியிலிருந்து அவர்களை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். அவர்கள் அனைவரும் அறைக்குள் நுழைந்ததும் சர்க்கே அவர்கள் பின்னால் பின்தொடர்ந்து கதவை மூடினார். என்ன நடந்து கொண்டிருந்தது?